மாட்டுப்பால் பெஸ்டா பேக்கெட் பால் பெஸ்டா இந்த வீடியோல பார்க்கலாம். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதுக்கு முன்னாடி 1 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு யாருக்குமே மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது, பேக்கெட் பாலும் கொடுக்கக்கூடாது. கவுஸ் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வித்தின் 6 hours உங்களுக்கு ரீச் ஆகிடும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு மாடை பொறுத்து அதோட ஃபேட் கண்டென்ட் மாறும். அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சுத்தமாக இருக்கா அப்படின்றது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மாட்டுப்பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் நம்ம கொடுக்கணும். இதுவே பேக்கெட் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து கலெக்ஷன் சென்டருக்கு போகும். அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு போய் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்ல இருந்து 36 ஹவர்ஸ் ஆச்சும் ஆயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சிலது கிரீமி மில்க்னு வரும். இதுல வந்து ஃபேட் வந்து ஸ்டாண்டர்டைஸா இருக்கும் உங்களுக்கு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க்கிங்கா இருக்கீங்க, இல்ல குழந்தைங்க சிட்டில இருக்கு, பால்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்காது அப்படின்றவங்களுக்கு பேக்கெட் பால் பெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒருவேளை உங்களுக்கு ஃபார்ம் தெரியும், மாடு பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க மாட்டுப்பால் தான் பெஸ்ட். 2 பாலுமே ஒண்ணுதான். உங்களுக்கு எது அவைலபிலிட்டியோ அதை நீங்க கொடுங்க. தேங்க்யூ.